ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ஹீரோ சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவி ஆர்த்தி இவங்களோட விவாகரத்து விஷயம் அப்படின்றது இன்னும் பஞ்சும் நெருப்பும் பற்றிக்கிற மாதிரி பற்றிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அது என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவி விவாகரத்தை அறிவிச்சதுமே ஆர்த்தி இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி எதிர்த்தரப்பில் ஒன்றை போட்டு சர்ச்சையை கிளப்புனாங்க. அதுக்கப்புறம் பாடகி கெனிஷா தான் இவங்களோட விவாகரத்துக்கு காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாச்சு. அதுக்கப்புறம் ஜெயம் ரவி அதெல்லாம் இல்லை அப்படின்னு மறுத்து என்ன அப்படின்னா ஒரு வீடியோ போட்டு சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் பாடகி கெனிஷாவும் ஆர்த்தி ஜெயம் ரவியை என்னெல்லாம் கொடுமைகள் பண்ணாங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜெயம் ரவியோட உடைமைகளை நம்ம ஆர்த்தி கொடுக்க மறுத்ததாகவும் அதுக்காக ஜெயம் ரவி சென்னை அடையார் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்கதாகவும் சொல்கிறாங்க. சென்னை அடையார் காவல் நிலையத்தில் புகார் அளித்து என்னோட உடைமைகளை சென்னை ஈசிஆரில் இருக்கக்கூடிய ஆர்த்தியோட வீட்டில் இருக்குது, அதுலேருந்து என்னோட உடைமைகள், என்னோட பாஸ்போர்ட், என்னோட கார் கீ அப்படின்னு எல்லாத்தையுமே வாங்கித்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட மகன்களுக்கான கஸ்டடிக்காக நான் 10 இல்லை 20 இல்லை 30 வருஷம் கூட இந்த டிவோர்ஸ் கேஸை கோர்ட்டில் நான் டீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அதாவது தன்னோட 2 மகன்களும் தன்ட்ட தான் இருக்கணும், ஆர்த்திக்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்றதையும் என்ன அப்படின்னா சொல்லியிருக்காரு. இதை பார்த்த பலருமே ஜெயம் ரவியை அதிகமாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் போட்டுட்ருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ஒய்ஃப் மேலே இவ்வளோ வன்மம், ஏன் பசங்களை பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னு. மற்ற யாருமே இப்படி இல்லை, தனுஷ் கூட இப்படி இல்லை, நீங்கள் ஏன் இவ்வளோ இதாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் என்ன அப்படின்னா கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு உள்ள கம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கு நாகராஜ்.